எனக்கு இன்னைக்கு ரூ. 500 கிடச்சிதுப்பா. கீழ இருந்து சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்? எடுத்த நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை யார்கிட்டயாவது சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? "பரவாயில்லையே! உனக்கு ரூ. 500லாம் கீழேருந்து கிடைக்குது. நானும் தான் நடந்து போறேன், பார்த்துக்கிட்டே போறேன். ஆனா எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே! நீ லக்கு தான்ப்பா" அப்படின்னுவாங்க. ஆனா, அந்த மாதிரி ஏதாவது கீழ இருந்து பணமாவோ, இல்ல நகையாவோ எடுத்துட்டு போய் எங்க அம்மாகிட்ட குடுத்தேன்னு வச்சுங்களேன். ஒரு வாட்டி குடுத்தேன். குடுத்ததுக்கு எங்க அம்மா ஒரே திட்டு. என்னன்னா, அந்த பணத்த தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. "நீ ஏன் எடுத்துட்டு வந்த? பக்கத்துல யாராவது தேடுறாங்களா? என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டாமா? அப்படியே கீழேருந்து எடுத்துட்டு வந்துடுவியா? யாராவது தேடுனாங்கன்னா, என்ன தொலைச்சீங்க? என்னன்னு விசாரிச்சு, அந்த பணம் அவங்கள்தா இருந்தா அவங்க கையிலேயே குடுத்துட்டு வரணும். இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு பொதுவான இடம் இருந்தா, அங்க அவங்க கிட்ட இந்த மாரி ரூ. 500 யாராவது தேடுனாங்கன்னா, குடுங்க சொல்லி குடுத்துட்டு வரணுமே தவிர, நீ இந்த மாரி எடுத்துட்டு வரக்கூடாது." அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதே மாதிரியே ஒரு பரோட்டா மாஸ்டர் கையில ரூ. 500 இல்ல ரூ. 1000 இல்ல 2000மோ இல்ல. 2,4 லட்சம் ரூபாய் ஒரு கவர்ல இருந்து கிடைச்சிருக்கு. அவர் எடுத்திருக்காரு. எடுத்த உடனே அவரு எடுத்துட்டு போய் வீட்ல ஜாலியா செலவு பண்ணியிருக்கலாம். கடனெல்லாம் அடைச்சிருக்கலாம். ஒரு 3 மாசம் வேலைக்கு போகாம கூட நிம்மதியா படுத்து தூங்கியிருக்கலாம். ஆனா, அந்த பரோட்டா மாஸ்டர் சண்முகம் அந்த மாதிரிலாம் செய்யல. அந்த பணத்த எடுத்துட்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் அந்த பணம் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பணம் யாருதுன்னா, ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் நீர் வைக்கிறதுக்காக நகை வச்சுருந்துருக்காரு ஏற்கனவே. அந்த நகையை வச்சு தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வந்த மொய் பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நகையை மீட்டுடலான்னு போயிருக்கார். போகிற வழியில் தான் அந்த பணத்தை தவற விட்டுட்டார். அதனால் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரோ தெரியல. ஆனால் இந்த சண்முகம் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததால அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பார். அந்த சண்முகம்ன்றவரோட நேர்மையை நாமளும் அந்த பணத்தை தொலைச்சார் இல்லையா, அவரும் பாராட்டியே ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.